ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான ஷேக் பண்ணலாம். இந்த ஷேக் பார்த்திங்கன்னா குடிக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வயிற்றுக்கும் உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஷேக் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 1/4 கிலோ ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பீஸ் இருக்கும். இப்போ இது உள்ள காம்பும் அந்த பச்சை இலையும் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் கூட வெளியே இருந்தாலும். இப்போ அதில் காம்பை எடுத்துட்டு நல்லா உள்ளே கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணி அந்த இதை நோட்டிடுங்க. நோட்டிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு டிஷ்யூவோ இல்லைன்னா பேப்பரோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் வச்சுக்கிடுவேன். எனக்கு அதனால் ரொம்ப நாளைக்கு வரும். அடிக்கடி நான் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு பாக்கெட்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பாக்கெட்டில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு செய்யணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன பாதி மூடி தேங்காய் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து பால் மட்டும் இல்லாமல் இதில் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இப்போ ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் பசும்பாலில் கூட அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய புத்தமுத வீடியோக்குள்ள உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.